பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அவரை நோக்கி கூப்பிடும் வேளை அறிவிப்பாரே அற்புதங்கள். அவரை நோக்கி கூப்பிடும் வேளை அறிவிப்பாரே அற்புதங்கள். எனக்கெட்டாத அறிந்திடலாகா எத்தனையோ பதில் அளித்தார். தேவ கிருபை எங்கும் பெருக தேவனை ஸ்தோத்தரிப்போம். பாவ இருளகல தேவ ஒளி அடைந்தோம். இந்த நாளுக்கென்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 55வது அதிகாரம் 6வது வசனம். ஏசாயா 55:6. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். இந்த நாளில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நாம் கர்த்தரை தேட வேண்டும். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை நாம் தேட வேண்டும். கர்த்தரை எப்பொழுது நாம் கண்டு கொள்வோம்? அவர் நமக்கு சமீபமாய் வரும் பொழுது, அவர் நமக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது நாம் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். அவரை நாம் கண்டு கொள்வோம். அவரை நாம் தேடும் பொழுது நிச்சயமாக நாம் அவரை கண்டு கொள்வோம். அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் நமக்கு மிகவும் சமீபமாய் இருக்கிற ஒரு தேவன். உபாகம புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் அவரை தேடும் பொழுது அவரை கண்டடைவாய். இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நாம் எப்படி ஆண்டவரை தேட வேண்டுமாம்? முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடு ஆண்டவரை நாம் தேடும் பொழுது நிச்சயமாகவே அவரை நாம் கண்டு கொள்ளுவோம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே முழு இருதயத்தோடு ஆண்டவரை கூப்பிட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய இருதயம் சுத்தமாயிருக்க வேண்டும். இருதயம் ஆண்டவருக்கு பிரியமாயிருக்க வேண்டும். நம்முடைய சிந்தைகள் ஆண்டவருக்கு பிரியமாயிருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுதுதான் நாம் முழு இருதயத்தோடு ஆண்டவரை கூப்பிடுகிறோம். முழு ஆத்துமாவோடு அவரை தேடும் பொழுது என்று வேதம் சொல்லுகிறது. முழு ஆத்துமாவோடு தாவீது சொல்லுகிறார், என் ஆத்துமாவை நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய், தேவனை நோக்கி அமர்ந்திரு என்று சொல்லுகிறார். ஆகவே முழு ஆத்துமா என்று சொல்லும் பொழுது நாம் எந்த கவலைகளும் பாரமும் இல்லாதபடிக்கு முழு ஆத்துமாவோடு முழு நம்பிக்கையோடு கூட நாம் கர்த்தரை தேடும் பொழுது நிச்சயமாகவே நாம் அவரை கண்டு கொள்ளுவோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 17வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று நீதிமொழிகளிலே எழுதப்பட்டிருக்கிறது. அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். நாம் ஆண்டவரை தேட வேண்டிய நேரம் அதிகாலை நேரம். அதிகாலை நேரம் கர்த்தரை தேடும் பொழுது நிச்சயமாய் நாம் கண்டு கொள்ளுவோம். அதிகாலையில் அதிக இருட்டோடு மகதலேனா மரியாள் கல்லறையை நோக்கி போகிறாள், இயேசுவை பார்க்க வேண்டும் என்று சொல்லி. இந்த நாளிலே கூட நாம் ஒவ்வொரு நாளிலும் அதிகாலை வேளையில் எழுந்து கர்த்தரை தேடும் பொழுது நிச்சயமாகவே அவரை நாம் கண்டு கொள்ளுவோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 145ஆம் சங்கீதம் 18வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். எப்பொழுது ஆண்டவர் சமீபமாயிருக்கிறார்? அவர் சமீபமாய் இருக்கும் பொழுது அவரை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. எப்பொழுது ஆண்டவர் நமக்கு சமீபமாய் வருகிறார்? தம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது, அவரை மாத்திரம் நம்முடைய நோக்கமாய் வைத்து கூப்பிடும் பொழுது, வேறு எந்த நோக்கங்களும் நமக்கு உள் இல்லாதபடிக்கு அவரை மாத்திரம் நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது நிச்சயமாக அவரை நாம் கண்டு கொள்ளுவோம். அது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். உண்மை, நம்முடைய வாழ்க்கையில உண்மை இருக்கும் பொழுது அவரை தேடின உடனே அவர் நமக்கு சமீபமாய் வந்து
விடுகிறார். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில உண்மை இருக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, உண்மையுள்ள மனிதன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வான். உள்ளத்திலே உண்மை இருக்க விரும்புகிறீர் என்று தாவீது எழுதுகிறார். இன்றைக்கு நாம் உண்மையாய் ஆண்டவரை தேடும் பொழுது அவரை நாம் கண்டு கொள்வோம். உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு சமீபமாய் வந்து விடுகிறார். அவரை நாம் நோக்கி கூப்பிட்டு அவருடைய ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 33வது அதிகாரம் 3வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என்னை நோக்கி கூப்பிடு. ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது நிச்சயமாகவே அவர் நமக்கு உத்தரவு கொடுப்பார். எப்படி ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவது? உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் சமீபமாய் வந்து விடுகிறார். நாம் அப்படி கூப்பிடும் பொழுது நாம் அறியாததும் நமக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை ஆண்டவர் நமக்கு அறிவித்து நம்மை மேன்மைப்படுத்தி உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஆகவே இன்றைக்கு ஆண்டவரை உண்மையாய் கூப்பிடுவோம். அதிகாலையில கர்த்தரை தேடுவோம். உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நாம் அந்த பதிலை பெற்றுக் கொள்ளுகிறோம். ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையாய் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்ற வார்த்தையை கொடுத்தேன். இந்த நாளிலே கர்த்தரை உண்மையாய் தேடி ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடு தேடி ஒவ்வொரு அதிகாலையிலும் ஆண்டவரை தேடி உண்மையாய் கர்த்தரை தேடி உண்மையாய் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு முழுமையான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள உதவி செய்யும். அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை இன்றைக்கு ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்யும். அப்படி செய்கிறபடியினால் உமக்கு நன்றி தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.